அண்டர் ஆன் டாக்குமெண்ட். அதாவது ஏ பவர்சாஃப்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ரோ எதுக்குள்ளார இருக்குதுன்னா ஏ பவர்சாஃப்ட்டுக்குள்ளார இருக்குது, ஏ பவர்சாஃப்ட் எதுக்குள்ளார இருக்குது, டாக்குமெண்ட்டுக்குள்ளார இருக்குதுன்ட்டாங்க. சரி சார், இதில் நீங்கள் எந்தெந்த ஃபைல்லாம் அப்லோட் பண்ண போகிறீங்க? நான் ஒரு 5 ஃபைல்ஸாக நான் அப்லோட் பண்ண போகிறேங்க. சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃபைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து 0த்துன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் நான் ஃபஸ்ட்டு ஃபைலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட், அண்ட் தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த். இப்போ நான் எத்தனை ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா 5 ஃபைல்ஸ் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த கீயோட ஐ செலக்ட் எ ஃபைல்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் கண்ட்ரோல் கீ. பிகாஸ் கண்ட்ரோல் கீ கண்ட்ரோல் கீயோட நான் செலக்ட் பண்ணும்போது தான் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸை என்னால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, நான் இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ட்ரோல் கீ கொடுத்து நீங்கள் கண்ட்ரோல் கீ வித் மவுஸ் பட்டன் கால்ட் அஸ் எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கீ வித் மவுஸ் கிளிக் கால்ட் அஸ் கண்டினியூஸ் செலெக்ஷன். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேங்க. இப்போ ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ண போகிறேன். 6 நான் ஃபஸ்ட்டு 2 கிளிக் பண்ணினேன், ஷிஃப்ட் கீ கொடுத்தேன், அதுக்கப்புறம் 6 கிளிக் பண்ணேன். இதுக்கு பேர் கண்டினியூஸ் செலெக்ஷன். ஷிஃப்ட் வித் மவுஸ் கிளிக் கால்ட் அஸ் கண்டினியூஸ் செலெக்ஷன். கண்ட்ரோல் வித் மவுஸ் கிளிக் கால்ட் அஸ் எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன். அதாவது ஷிஃப்ட் வித் மவுஸ் கீ கால்ட் அஸ் continuous selection, control with mouse click called as extended selection. extended selection என்ன, நான் எனக்கு என்னென்ன ஃபைல்ஸோ நான் அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் செலெக்ஷன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃபைல் அண்ட் எண்டிங் ஃபைல் மிடில் இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகிடும். சரி சார், இப்போ நான் எது கொடுத்துருக்கேன், ஹியர் ஐ செலக்ட் ஃபஸ்ட்டு ஃபைல். இனிஷியல் ஃபைலை நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரியா, இனிஷியல் ஃபைலோட நேம் என்ன, powerpoint.class.01. ஓகே, அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டாங்க, கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் Z01, Z02, Z03, Z04. Now I selected 5 files because first I want upload these files only. First நான் இந்த ஃபைல்ஸை மட்டும் தான் அப்லோட் பண்ணணும்னு லைக் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துருங்க. Now upload process is going on. பாருங்கள், நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு டெட் ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்குது இது வந்துட்டு. ஓகே, ஏன்னா சம் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஐ திங்க் இப்போ வந்து 8 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த 5 ஃபைல்ஸும் நம்மளுக்கு அப்லோட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, குட். வி வில் சி ஆஃப்டர் ஆன் 8 மினிட்ஸ். ஓகேவா, ஓகே. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஏற்கனவே இப்போ வந்துட்டு ஒரு 5 ஃபைல்ஸ் வந்துட்டு என்னவாயிருக்கு, நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகிருக்கு. சரி, இந்த அப்லோட் இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸும் நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ ரெஸ்ட் ஆஃப் ஒரு 5 ஃபைல்ஸை நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இது 0ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது வந்து 1ன்னு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2, 3, 4, 5. ஸோ நம்மளுக்கு வந்து 5 ஃபைல்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, எகெயின் ரைட் மவுஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்லோட் ஃபைல் கொடுங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 1 அப்லோட் பண்ணியாச்சு, 2 அப்லோட் பண்ணியிருக்கோம், 3 அப்லோட் பண்ணியிருக்கோம், 4 அப்லோட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் 5 அப்லோட் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு 5 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் ஷிஃப்ட் கீ பிடிச்சேன். அதுக்கப்புறம் 10 நான் கிளிக் பண்ணினேன். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கண்டினியூஸ் செலெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்துட்டு இப்போ 6லேருந்து 10 வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ண உடனே இந்த 5 ஃபைல்ஸ் நேம் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்குறேன், இங்கே வந்து ப்ரெஸ் ஓப்பன் பட்டன் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, குட். ஸோ இங்கே வந்து ஓப்பன் பட்டன் கொடுத்த உடனே நம்மளுக்கு இங்கே வந்து 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. மேபி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஆக்சுவலி இந்த 4 மினிட்ஸும் ஆகாது. நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து கொஞ்சம் டெட் ஸ்லோவாக இருக்கிறது அப்படின்னீங்கனால 4 மினிட்ஸ் அப்படிங்கிறது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்டர்நெட் வந்து டெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. ஆக்சுவலி 1 மினிட்டுக்குள்ளார நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மினிமம் நான் சொல்கிறேன், மினிமம் வந்து உங்களுக்கு 250 MB வந்து டிரான்சாக்ஷன் ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் திஸ் வில் டேக் லாங் டைம். ஸோ இது எல்லாமே முடித்த உடனே நம்ம அடுத்த இது வந்து பார்ப்போம். சரியா, இப்போ நம்ம வந்து இப்போ ரெஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அதாவது Z6லேருந்து Z10 வரைக்கும் நம்மளுக்கு அப்லோட் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஓகே, வி வில் வெயிட் அன்டில் கம்ப்ளீட் அப்லோட் டாஸ்க். ஓகே,
ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு 5 வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 5 வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ண உடனே இப்போ வந்து நம்ம மொத்தம் எத்தனை அப்லோட் பண்ணியிருக்கோம், டோட்டலி வி ஆர் அப்லோட் 10 ஃபைல்ஸ். ஓகே, அதாவது ட்வைஸாக நம்ம வந்து 10 ஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வி ஆர் அப்லோட் 5 ஃபைல்ஸ், நெக்ஸ்ட் வி ஆர் அப்லோட் next 5 files. Okay, now I close this dialog box as well as I upload rest of files. Okay, again I press right mouse button as well as I click upload files menu item, and then here I try to press rest of things. What இப்போ நான் வந்துட்டு 11 கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்டினியூஸ் செலெக்ஷன் கொடுக்க முடியாது, நான் எக்ஸ்டர்னல் செலெக்ஷன் தான் கொடுக்க முடியும். Z11, Z12 and then Z13. இதெல்லாம் எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் கண்ட்ரோல் கீ. அதாவது நான் கண்ட்ரோல் கீ பிடிச்சி நான் செலக்ட் பண்ணினேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் மட்டும் தான் பண்ணினேன் Z11. அடுத்தது Z12 அண்ட் தென் எகெயின் ஐ ப்ரெஸ் Z13 வித் கண்ட்ரோல் கீ. அதுக்கப்புறம் நான் என்ன இங்கே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பட்டன் கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே ஓப்பன் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் rest of files is also upload here itself. ஸோ இங்கே வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இங்கே அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், less than a minute we are upload all those files. ஓகேவா, 1 மினிட்டுக்குள்ளாரியே இது எல்லாமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. we'll see. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கிட்ட 3 files is also uploaded. Rest of files is also uploaded. What I try to set, all files we are upload in Google Drive. So Google Drive la nama ella file nama vandu upload pantom. So here I try to close the dialog box, upload dialog box. Okay, good. நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நம்மள்ட்ட இப்போ எல்லா ஃபைல்ஸ் இருக்கா. here I check it out once again, all files we are upload or not. எல்லா ஃபைல்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோமா இல்லையான்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். see here how many files are found here itself. right mouse click பண்ணிக்கோ, அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருமா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 files are found here itself. Okay, that size is also 136 MB. okay, here I press cancel button as well as here also press I cancel button. okay, here just watch it out how many files are found. 1 2 3 4 5 6 7 8 9 10 and then for water 11 12 13 files only found here itself. One file is missing. You please watch it out which one file is missing. ஆக்சுவலி இப்போ வந்து நம்மளுக்கு 14 ஃபைல்ஸ் இருக்கணும். அதில் வந்து 14 13 இருந்ததா, 13 ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து இங்கேருந்து திருப்பி ஒரு தடவை செக் பண்ணுறோம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, அதில் 14 ஃபைல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு 13 ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன் ஃபைல் இஸ் மிஸ்ஸிங். விச் ஒன் ஃபைல்? ஓகே, நம்மளுக்கு வந்து என்ன ஃபைல் காணா போச்சு அப்படின்னீங்கன்னா Z01 மிஸ்ஸிங். Z01 மிஸ்ஸிங். சார் இங்கே வந்து கிளாஸஸ் தான் இருக்குது, அது வந்து 0. இப்போ வந்து நான் வந்து எகெயின் அப்லோட் கொடுக்குறேன். அதில் Z01 அப்படிங்கிறத நான் வந்து எகெயின் இங்கே அப்லோட் கொடுக்குறேன். நான் அப்லோட் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ யூ ஜஸ்ட் வெயிட். ஓகே, தட் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் வித்தின் 1 minute. ஸோ ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இன்கேஸ் நம்ம இதில் சொல்ல வர்றது என்னென்னா, இன்கேஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் எனி ஒன் பிட்டு, ஒரு பிட்டு மிஸ் ஆனால் கூட வி காண்ட் யூட்டிலைஸ் திஸ் ஆல் தோஸ் ஃபைல்ஸ். ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆனாலோ இல்லை ஒரு பிட்டு 8 bit = 1 byteன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிட்டு மிஸ் ஆனால் கூட நம்ம இந்த அப்லோட் பண்ண அத்தனை ஃபைல்ஸும் வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கவுண்ட் பண்ணோம். நம்ம அப்லோட் பண்ணின ஃபைல்ஸோட அதாவது நம்ம ஆஃப்லைனில், அதாவது நம்ம பிசியில் இருக்கிற